Good afternoon, dear students. So, 12th accountancy, last class lesson 2, accounts of not for profit organization. So, introduction part, then the futures, then final accounts என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னா ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட், செகண்ட் பார்ட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், அண்ட் தேர்ட் பார்ட்டு பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேவா? தென் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸு இன்ட்ரொடக்ஷன் பார்த்தாச்சு. ஓகேவா? பார்த்தோம்னா என்னென்னா அதோட தியரி பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கல, தியரி பார்ட் வைஸாக நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஸோ ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இப்போ ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட், ஸோ நம்ம என்ன பர்பஸ்க்காக நம்ம ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம், தென் இதோட யூசேஜ் என்ன, ஸோ ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் என்னென்ன ப்ரொசீஜரில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், ஓகேவா, என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் எ ரியல் அக்கௌண்ட் இன் நேச்சர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் it is a real account in nature. ஓகே, ஸோ ரியல் அக்கௌண்ட் இன் நேச்சர் அப்படின்னா நம்ம அக்கௌண்டிங் கோல்டன் ரூல்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அக்கௌண்டிங் கோல்டன் ரூல்ஸில் ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் கோல்டன் ரூல்ஸ் இருக்குது, 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது. ஈச் அக்கௌண்ட் ஹேவ் டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்டில் ரூல்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அதில் ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ்னு வரும்போது டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஓகே, ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ் என்னது, டெபிட் வாட் கம்ஸ் இன், credit what goes out, what goes out. According to this rules we can follow in receipts and payments account. Okay, இந்த rules and regulations ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ரூல்ஸ் தான் நம்ம ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸில் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஹேஸ் 2 சைட். ஓகே, சும்மா ஷார்ட்டாக போடுறேன். ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது 2 சைட், டெபிட் சைடு அண்டு கிரெடிட் சைடு. ஆல் அக்கௌண்ட்ஸ் ஹேவ் 2 சைட்ஸ், டெபிட் சைடு அண்டு கிரெடிட் சைடு. இன் ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ் என்னது, டெபிட் வாட் கம்ஸ் இன். அப்போ டெபிட் சைடில் வாட் கம்ஸ் இன், தென் கிரெடிட் சைடில் வரும்போது வாட் கோஸ் அவுட். காமனாக வரும்போது இன் கேஷ் நேச்சர். ஓகேவா? டெபிட் வாட் கம்ஸ் இன் கேஷ் நேச்சர், கேஷ் ஆர் பேங்க் நேச்சர். ஓகேவா? கேஷ் ஆர் பேங்க் நேச்சர். கிரெடிட் வாட் கோஸ் அவுட்டில் என்ன நேச்சரில் வரும் அப்படின்னா கேஷ் ஆர் பேங்க் நேச்சர். ஓகே, ஸோ இப்போ டெபிட் சைடில் ஃபுல்லாக நம்ம என்ன என்ட்ரி பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ரிசிப்ட்டை ஃபுல்லாக என்ட்ரி பண்ண போகிறோம். அது வாட் கம்ஸ் இன் அப்படின்னா நம்மளுக்கு ரிசிப்ட், கேஷ் ஆர் பேங்க் ரிலேட்டடாக வரக்கூடிய ரிசிப்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்டு, ஆல் த கேஷ் ரிசிப்ட்ஸ் அண்டு கேஷ் all the cash receipts. ஓகேவா? all the cash receipts or bank receipts, anything. If you have received cash, you have to write in debit side of the receipts and payments account. In credit side, all the cash payments. Okay, in credit side, all the cash payments, it's writing in credit side. Okay, ஸோ இதுதான் ஷார்ட் கான்செப்ட். ஓகேவா? தென் இதில் வந்து என்ன இன்க்ளூட் ஆகாது அப்படின்னா, ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ரியல் அக்கௌண்ட் இன் நேச்சர், ரியல் அக்கௌண்ட் வரும்போது ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் 2 டைப்ஸாக டிவைட் பண்ணுறோம், 2 சைடாக டிவைட் பண்ணுறோம், டெபிட் சைடு அண்ட் கிரெடிட் சைடு. இந்த டெபிட் சைடில் என்னெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா வாட் கம்ஸ் இன் வரும்போது கேஷ் நேச்சர் ஆர் பேங்க் நேச்சரில் இருக்கக்கூடிய ரிசிப்ட், ஆல் த கேஷ் ஆர் பேங்க் ரிசிப்ட். இங்கே ஆல் த கேஷ் ஆர் பேங்க் பேமெண்ட். ஓகேவா? ஆல் த கேஷ் ஆர் பேங்க் பேமெண்ட். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிசிப்ட்ஸ் அண்டு பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் இட் இஸ் ப்ரிப்பேர்ட் டு ஃபைண்ட் அவுட்
find out closing cash balance or closing cash balance or closing bank balance and bank overdraft ஓகேவா. ஸோ ஆண்ட்னு வச்சுக்கோங்க, இல்லை ஆர்னு வச்சுக்கோங்க, எனிதிங். ஓகே. ஸோ இப்போ நம்ம ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, ஒன்று க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா க்ளோசிங் பேங்க் பேலன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம், ஆர் பேங்க் ஓவர் டிராஃப்ட் கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ எப்படி இதை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா, இப்போ க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஆன்சர் வேணும், க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் தான் நம்மளை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ராப்ளத்தில் பேங்க் பேலன்ஸை பற்றி டீட்டெயில்டு இருக்காது. ஓகேவா. தெர் இஸ் நோ டீட்டெயில் இன் பேங்க் பேலன்ஸ். ஓகேவா. பேங்க் பேலன்ஸை பற்றியான டீட்டெயில் இருக்காது. ஒன்லி ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் இருக்கும். நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ ஓகேவா. ஸோ இது ஃபஸ்ட்டு கான்செப்ட். செகண்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா, பேங்க் பேலன்ஸ் அப்போ எப்போ கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு ப்ராப்ளத்தில் ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸும் கொடுத்துருப்பாங்க, க்ளோசிங் கேஷ் பேலன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. அதே மாதிரி ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ 3 ஐட்டம் இருக்கும். அப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, க்ளோசிங் பேங்க் பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும், ஆர் பேங்க் ஓவர் டிராஃப்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா. புரியுதா. கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ப்ராப்ளத்தில் வெறும் கேஷ் பேலன்ஸ் ஓப்பனிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, பேங்க் பேலன்ஸ் ஓப்பனிங் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா, நம்ம டேரெக்டாக என்ன கால்குலேட் பண்ணால் போதும், க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் கால்குலேட் பண்ணால் போதும். இஃப் த ப்ராப்ளம் ஹேவ் opening cash balance, opening bank balance, both the balance are appearing in the problem, you have to, at the time you have to find out closing bank balance or bank overdraft. இந்த ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க வேணாம், பிகாஸ் the closing cash balance is appearing in ப்ராப்ளத்தில் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் இருக்கும், ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா. க்ளோசிங் இந்த இது ரெண்டும் இருக்காது. ஓகேவா. ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. இது ஒன்று ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒன்று டீட்டெயில்டாக புரிஞ்சிடும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு, இன் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் all the revenue receipts, all the revenue items and capital items are entered. Okay. All the revenue items and capital items are entered in receipts and payments account. Okay. So all the revenue items and capital item means revenue items na regular repeat ஆகக்கூடிய நேச்சர், capital items na not repeated, எப்போயாவது ஒரு டைம் நடக்கக்கூடிய ஐட்டம்ஸ். ஓகேவா. நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன், எல்லா டிரான்சாக்ஷனும் நம்ம எங்கே ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ரிசிப்ட்ஸ் அண்டு பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணுவோம். எதை மட்டும் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னா, நான் கேஷ் ஐட்டம்ஸ் ஆர் நாட் ரெக்கார்டட் ஹியர். ஓகே. இதில் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸில் நான் கேஷ் ஐட்டம்ஸ் நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஸோ நான் கேஷ் ஐட்டம்ஸ்னு வரும்போது எதெல்லாம் வருது அப்படின்னா, லைக் A, depreciation, then B, outstanding expenses, then C, outstanding or accrued income. So these are the non-cash item, because in this transaction or in this item no cash involved in. Okay. No cash involved means no cash receipt or no cash payments. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், டிப்ரிஷியேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஃபிக்ஸட் அசட்டோட வேல்யூ என்ன ஆகுறது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுறது. ஸோ டிக்ரீஸ் ஆகும்போது நம்ம கேஷ் பே பண்ண மாட்டோம், அந்த வேல்யூ தான் டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா. ஸோ இதனால் கேஷோட எஃபெக்ட் வந்து, கேஷில் வந்து எந்த எஃபெக்ட்டும் இருக்காது.
ஓகே. ஸோ அதனால் இது நான் கேஷ் ஐட்டம். நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம்? ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அப்போ ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ்னால் கேஷ் ரிசிப்ட் அண்ட் கேஷ் பேமெண்ட்ஸ் இன் தி பிஸ்னஸ். ஓகே. இந்த நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணணும். இந்த டிப்ரிசியேஷனில் வந்து நம்மளுக்கு கேஷ் பேமெண்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ அதனால் இது ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, எக்ஸ்பென்சஸ் விச் ஹவ் பீன் இன்கர்டு பட் நாட் பெய்டு. இன்னும் நம்ம என்ன பண்ணலை அப்படின்னா பே பண்ணலை. நம்ம பே பண்ணால் தான் எக்ஸ்பென்சஸை நம்ம பே பண்ணால் தான் பேமெண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணணும். ஓகேவா? டெபிட் கிரெடிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணணும். இங்கே வந்து அவுட்ஸ்டாண்டிங்னு கொடுத்துட்டாங்க. அவுட்ஸ்டாண்டிங் ஆர்வே நாட், இன்னும் நம்ம என்ன பண்ணல அப்படின்னா பே பண்ணலை. ஓகேவா? ஸோ அப்போ பே பண்ணும்போது தான் நம்ம பேமெண்ட்ஸில் எழுதணும். பே பண்ணலை அப்படிங்கிறனால இதையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு அவுட்ஸ்டாண்டிங் அது அக்ரூடு இன்கம். ஸோ இதுவும் அதே கான்செப்ட் தான். எக்ஸ்பென்சஸ் எப்படி அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சோ அதே மாதிரி இன்கம் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. இன்னும் நம்ம ரிசீவ் பண்ணலை. ரிசீவ் பண்ணால் தான் நம்ம ரிசிப்ட்டில் ரெக்கார்ட் பண்ணணும். நம்ம ரிசீவ் பண்ணலை அப்படிங்கிறனால நம்ம இதை என்ன பண்ண மாட்டோம், ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸுக்கு கொண்டு வர மாட்டோம். ஓகேவா? ஸோ கான்செப்ட் புரிஞ்சா? ஸோ இதான் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டோட மொத்த கான்செப்ட். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஃபார்மெட் எப்படி இருக்கும் அப்படின்னா, உனக்கு பேஜ் நம்பர் 42ல் ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஃபார்மெட் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க புக்கில். அது போக என்னென்னா ரிசிப்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ரிசிப்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி பேமெண்ட்ஸ்லையும் ரெவன்யூ பேமெண்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் பேமெண்ட்ஸ்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணி உனக்கு ப்ராப்ளத்தில் அந்த ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு ரிவைஸ் பண்ணிக்கோங்க அந்த டாப்பிக்கை. அந்த ஃபார்மெட்டில் டெபிட் சைடில் என்னெல்லாம் அப்பியர் ஆகுது, கிரெடிட் சைடில் என்னெல்லாம் அப்பியர் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ ப்ராப்ளம் போயிடலாம். ஒன்ஸ் அகேன் ரிப்பீட் பண்ணுறேன். ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் ஏ ரியல் அக்கௌண்ட் இன் நேச்சர். ரியல் அக்கௌண்டோட ரூல்ஸ் என்னென்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஓகே. ஸோ இதான் ரியல் அக்கௌண்டோட ரூல்ஸு. இன் டெபிட் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது டூ சைடு, டெபிட் சைடு அண்டு கிரெடிட் சைடு. டெபிட் சைடில் என்னெல்லாம் அப்பியர் ஆகும் அப்படின்னா கேஷ் ரிசிப்ட், கிரெடிட் சைடில் கேஷ் பேமெண்ட் அண்ட் பேங்க் பேமெண்ட்ஸ். டெபிட் சைடில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா கேஷ் ரிசிப்ட் அண்ட் பேங்க் ரிசிப்ட் அப்பியர் ஆகும். ஓகேவா? ஸோ ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் ப்ரிப்பேர்ட் டு ஃபைண்ட் அவுட் க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் ஆர் பேங்க் பேலன்ஸ், க்ளோசிங் பேங்க் பேலன்ஸ் ஆர் ஓவர் டிராஃப்ட். ஓகே. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ண அப்படிங்கிறத நான் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸில் என்னெல்லாம் அப்பியர் ஆகும் அப்படின்னா, ஆல் த ரெவன்யூ ஐட்டம்ஸ் and capital items are entered. Okay, so all the transaction related to revenue and all the transaction related to capital, it is entered in receipts and payments account. Non cash items are not recorded here. Okay, non cash item நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ நான் கேஷ் ஐட்டம்னு வரும்போது இந்த 3 கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. டிப்ரிசியேஷன், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், அவுட்ஸ்டாண்டிங் ஆர் அக்ரூடு இன்கம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இதை மட்டும் நம்ம வந்துச்சுன்னா ப்ராப்ளத்தில் ஒமிட் பண்ணணும். எந்த சைட்லேயுமே ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ஒரு ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். ஓகே. ஸோ ப்ராப்ளம் நம்பர் 1. ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆஃப் மதுரை ஸ்போர்ட்ஸ் கிளப் ப்ரிப்பேர் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் என்டர்ட் 31st March 2018. ஓகே. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் 10,000, ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸ் 15,000. ஸோ இதான் நான் சொன்னேன். அப்போ இந்த இதில் வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா க்ளோசிங் பேங்க் பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்கே ஓப்பனிங் கொடுத்துட்டாங்க, ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க, ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸ் கொடுக்குறாங்க. பேங்க் பேலன்ஸும் இருக்குது, கேஷ் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஆன்சர் என்ன தான் வரும் அப்படின்னா கேஷ் பேலன்ஸ் ஆன்சர் வராது. ஏன்னா க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் எங்கே கொடுத்துருவாங்க, ப்ராப்ளத்தில் மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ ரிமைனிங் என்ன ஆன்சர் இருக்கும், க்ளோசிங் பேங்க் பேலன்ஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு பேமெண்ட்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா அது எதாக மாறிடும் அப்படின்னா பேங்க் ஓவர் டிராஃப்டாக மாறிடும். ஓகேவா? ஸோ எப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரிஞ்சா? சப்போஸ் இந்த கண்டென்ட் இல்லவே இல்லை, ஓப்பனிங் பேலன்ஸ் ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸ் அப்படிங்கிற கண்டென்ட் இல்லை அப்படின்னா இந்த பேலன்ஸ் இருக்காது. ஸோ அப்போ நீ இது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ நீ என்ன கால்குலேட் பண்ணணும், இந்த 5,000 rupees நீ கால்குலேட் பண்ணணும். க்ளோசிங் பேங்க் பேலன்சஸ் ஆஃப் கேஷ் நீ என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? உனக்கு ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸ் இருக்குது, ஓப்பனிங் பேங்க் கேஷ் பேலன்ஸ் இருக்கிறதுனால க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன மிஸ் ஆகிருக்கு, க்ளோசிங் பேங்க் பேலன்ஸ் ஆர் பேங்க் ஓவர் டிராஃப்ட் என்ன ஆகிருக்கு, மிஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ உனக்கு அதில் எது மிஸ் ஆகிருக்கோ அதை கால்குலேட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் பெய்ட் கொடுத்துருக்காங்க, டெலிஃபோன் சார்ஜஸ், அப்கீப் ஆஃப் கிரவுண்ட்ஸ், லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீவ்டு, பேட் அண்ட் பால்ஸ் பர்ச்சேஸ்டு,
தென் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்னு சொல்லி 16 and 17 4500, 17 and 18 65,000, 18 and 19 5,000 ஆட் பண்ணி அவுட்டர் காலத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ், தென் டோர்னமெண்ட் ஃபண்ட் ரிசீவ்ட், க்ளோசிங் பேலன்சஸ் ஆஃப் கேஷ்னு சொல்லி ஒரு 5,000 rupees மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணணும். In this problem, which are the items are in capital cash receipt and which are the items are cash payments அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ நான் இது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா அதுலேயும் அந்த வேர்டை நீ ரீட் பண்ணாலே உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இன்ட்ரெஸ்ட் பெய்டுன்னு இருக்குது. ஸோ பெய்டுனா பேமெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ணுறோம். டெலிஃபோன் சார்ஜஸ், நம்ம டெலிஃபோன் சார்ஜஸ் ரிசீவ் பண்ண மாட்டோம். ஓகேவா? நம்ம டெலிஃபோன் சார்ஜஸ் பே பண்ணுவோம். அப்கீப் ஆஃப் கிரவுண்ட்ஸ், கிரவுண்ட் மெயின்டெனன்ஸ், கிரவுண்ட் மெயின்டெனன்ஸுக்கு நம்ம எக்ஸ்பென்சஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இது பேமெண்ட்ஸ். லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீவ்டுன்னு இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் என்ன பண்ணுறோம்? ரிசீவ் பண்ணுறோம். நம்ம ஸ்போர்ட்ஸ் கிளப் வச்சுருக்கோம். நம்ம ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் வந்து மெம்பர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ ஜாயின் பண்ணும்போது அவங்கக்கிட்ட வந்து நம்ம அமௌண்ட் கலெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஜிம்முக்கு போகிறோம். ஜிம்முக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் மாதிரி பே பண்ணுறோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் ஒன்று மந்த்லி பே பண்ணுவோம், இல்லை ஹோல் லைஃபுக்கு பே பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் வரும். ஓகே, ஸோ பேட் அண்ட் பால்ஸ் பர்ச்சேஸ்டு, மெம்பர்ஸ் வந்து நம்மளோட ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்க்குலாம் நம்ம தான் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அப்போ ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ எதாவது பர்ச்சேஸ் பண்ணுறோம்? பேட்ஸ் அண்ட் பால்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ என்னது? பேமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு அப்படிங்கிறது ஒரு 3 years கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி ரிசிப்ட் சைடில் மென்ஷன் பண்ண போகிறோம். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா மெம்பர் வந்து நம்மளோட ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் கண்டினியூ ஆகிறதுக்காக மந்த்லி ஒரு அமௌண்ட் பே பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில், நம்ம ஸ்போர்ட்ஸ் கிளப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது நம்மளுக்கு அது வந்து இன்கம் ரிசீவ்டு. ஓகே, ரிசிப்ட். அதனால் எங்கே எழுதுகிறோம்? ரிசிப்ட் சைடில் மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, நம்ம ரெனியூவல் பண்ணுறதுக்காக ஒரு அமௌண்ட் வந்து ரீசார்ஜ் பண்ணோம்ல, அந்த கான்செப்ட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ், தென் எக்ஸ்பென்சஸ், டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்காக சம் எக்ஸ்பென்சஸ் நடக்கும். ஸோ அதனால் இதுவும் இட் இஸ் ஏ பேமெண்ட்ஸ். தென் டோர்னமெண்ட் ஃபண்டு ரிசிப்ட், டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய ரிச் பீப்புள்கிட்ட இல்லைனா அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பர்சன்கிட்ட என்ன பண்ணுவோம் அப்படின்னா அமௌண்ட் கலெக்ட் பண்ணும். இந்த மாதிரி நான் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுறேன், ஸோ எனக்கு வந்து டொனேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அமௌண்ட் கலெக்ட் பண்ணும். ஸோ அதான் டோர்னமெண்ட் ஃபண்ட் ரிசிப்ட். நெக்ஸ்ட்டு க்ளோசிங் பேலன்சஸ் ஆஃப் கேஷ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் எல்லா மெத்தட்லேயுமே உனக்கு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதே மெத்தடில் தான் எல்லா ப்ராப்ளமே இருக்கும். ஓகேவா? ஒரு சிலரில் இந்த நான் கேஷ் ஐட்டம் சொல்லி பார்த்தோம்னா டிப்ரிஷியேஷன், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அண்ட் அவுட்க்ரூட் இன்கம், ஸோ இதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஒமிட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இப்போ ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டோட எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஹெட்டிங் சென்டரில் இன் தி புக்ஸ் ஆஃப் நேம் என்னப்பா? மதுரை ஸ்போர்ட்ஸ் கிளப், மதுரை ஸ்போர்ட்ஸ் கிளப். என்ன அக்கௌண்ட்டு? ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். ஸோ ரிசிப்ட்ஸ் அண்டு பேமெண்ட்ஸ் accounts for the year ended 31/3/2018. ஓகே, ஸோ இதான் கான்செப்ட், இதுதான் ஹெட்டிங். இந்த மாதிரி சென்டரில் இருக்கணும் ஹெட்டிங். ஓகேவா? இந்த கார்னர்லேயே இந்த கார்னர்லேயே போயிடக்கூடாது. ஓகே, ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் அந்த நான் ஆர்கனைசேஷனோட நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோட என்ன நேமோ அந்த நேம், மதுரை ஸ்போர்ட்ஸ் கிளப், ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை எடுத்து எழுதுறீங்க. இப்போ இதோட ஃபார்மெட் என்ன அப்படின்னா இன் டெபிட் சைடில் ரிசிப்ட் வாட் கம்ஸ்ன்னு சொன்னோன்னா, ஸோ அதனால் டெபிட் சைடில் என்ன எழுதுகிறோம்? ரிசிப்ட்ஸ். ஓகே, இன் கார்னரில் டிஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுங்க. தென் ருபீஸ் சிம்பிள் அண்டு ருபீஸ் சிம்பிள். அப்படி கிரெடிட் சைடு வரும்போது பேமெண்ட்ஸ், ருபீஸ் சிம்பிள் அண்டு ருபீஸ் சிம்பிள், இன் கார்னரில் சிஆர். ஓகே, ஸோ இப்போ ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் வரும்போது இன் ரிசிப்ட் சைட்லாம் ஓப்பனிங் பேலன்சஸ் வரும். ஓகேவா? ஸோ ஆல் த அக்கௌண்ட்ஸ் ஹேவ் சம் டெஃபினெட்லி ஓப்பனிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது எல்லா அக்கௌண்ட்லேயுமே இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் அண்ட் ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம எப்போதுமே எப்படி தான் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அக்கௌண்டிங் ரூல்ஸ் படி டு பேலன்ஸ்
பி பை டி. ஓகேவா, டூ பேலன்ஸ் பி பை டி. டூ அப்படிங்கிறது டெபிட் சைடில் வரக்கூடிய காமன் இன்ஃபர்மேஷன். கிரெடிட் சைடில் வரக்கூடிய காமன் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா பை. ஓகே, டூ அண்டு பைன்னு வரும். இன் டெபிட் சைடில் டூ, இது ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறனால டூ பேலன்ஸ் பி பை டி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க, கேஷ் 2 பேலன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நம்ம என்னென்னா இன்னொரு காலத்தில் எழுதிக்கிறோம், கேஷ் பேலன்ஸ் அண்டு பேங்க் பேலன்ஸ். கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குப்பா, இன்னர் காலத்தில் 10,000, தென் அவுட்டர் காலம் பேங்க் பேலன்ஸ் 15,000. ஸோ ஆட் பண்ணி 25,000 அவுட்டர் காலம். ஓகேவா, சப்போஸ் உனக்கு பேங்க் பேலன்ஸ் கேஷ் பேலன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்கன்னா டூ பேலன்ஸ் பி பை டின்னு எழுதி டேரெக்டாக அவுட்டர் காலத்தில் போட்டுடலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணி மென்ஷன் பண்ண வேண்டாம். சப்போஸ் உனக்கு என்னென்னா ஒரு சில நேரத்தில் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் கொடுக்குறாங்க, பேங்க் ஓவர் டிராஃப்ட் கொடுக்குறாங்க, பேங்க் பேலன்ஸுக்கு பதிலாக பேங்க் ஓவர் டிராஃப்ட் கொடுக்குறாங்கன்னா கிரெடிட் சைடில் வரும். கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ் பி பை டின்னு போட்டு 15,000 கீழே ப்ராக்கெட்டில் பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு மென்ஷன் பண்ணணும். பேங்க் பேலன்ஸ் மட்டும்தான் டெபிட் சைடில் அப்பியர் ஆகும், பேங்க் ஓவர் டிராஃப்ட் கிரெடிட் சைடில் அப்பியர் ஆகும். ஓகேவா, ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா ரெண்டு ரெக்கார்ட் பண்ணிட்டோம். இன்ட்ரெஸ்ட் பெய்டுன்னு இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் பெய்டு அப்படிங்கிறது இட் இஸ் ஏ பேமெண்ட்ஸ். ஸோ இப்போ பேமெண்ட்ஸ்னால் எங்கே வரும், கிரெடிட் சைடில் பை இன்ட்ரெஸ்ட் பெய்டு. ஸோ அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, 5,000. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, டெலிஃபோன் சார்ஜஸ் இஸ் ஒன் ஆஃப் த பேமெண்ட்ஸ். ஸோ இப்போ கிரெடிட் சைடு பை டெலிஃபோன் சார்ஜஸ். ஸோ அமௌண்ட்டு 7,000. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்கீப் ஆஃப் கிரவுண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ்க்காக சம் எக்ஸ்பென்சஸ் நடக்கும். ஓகேவா, ஸோ அது கிரவுண்டு க்ளீன் பண்ணுறதுக்கு தென் நாங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாய்க்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சேலரி பே பண்ணணும். ஸோ அப்போ இட் இஸ் பேமெண்ட்ஸ். ஸோ அப்கீப் ஆஃப் கிரவுண்ட்ஸ் எவ்வளவு, 22,500. நெக்ஸ்ட்டு லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீவ்னு கொடுக்குறாங்க. லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் நம்ம ரிசீவ் பண்ணோம். ஸோ இட் இஸ் ஏ ரிசிப்ட். ஸோ இப்போ ரிசிப்ட் நீங்கள் எங்கே வரும் அப்படின்னா டெபிட் சைடில் டூ லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ். லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் எவ்வளவு, 5,500. ஓகே, நெக்ஸ்ட்டு பேட் அண்ட் பால் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ பேட் அண்ட் பால் பர்ச்சேஸ் பண்ணுறது எக்ஸ்பென்சஸ். ஸோ அதனால் எங்கே வரும் அப்படின்னா கிரெடிட் சைடில் பை பேட்ஸ் அண்டு பால்ஸ் பர்ச்சேஸ்ட். ஸோ அமௌண்ட் எவ்வளோப்பா, 13,000. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஸோ இங்கே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்னு சொல்லி 2016, 17, 18, 18, 19. ஸோ இங்கே எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதே இதை எடுத்து அப்படியே என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா காப்பி பண்ணிடுறீங்க எங்கள் ரிசீப்ட் சைடில். ஓகே, ஸோ ரிசீப்ட் சைடில் டூ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்னு எழுதிட்டு 16 and 17, 17 and 18, 18 and 19. ஸோ 16 and 17 அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, 4,500. 17 and 18 65,000. தென் 18 and 90 5,000. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா இந்த ஆட் பண்ணால் 74,500. ஓகே, ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணணும். சம்டைம்ஸ் என்னென்னா இந்த மாதிரி இயர் வைஸாக கொடுக்காம சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ டூ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்னு சொல்லி டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், அப்படியே அப்ளை பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா ப்ராப்ளத்தில் டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்னு மென்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ்னால் பேமெண்ட்ஸ். ஸோ அப்போ பை டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட்டு 12,500. தென் பை இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா டோர்னமெண்ட் ஃபண்டு ரிசிப்ட் இருக்குது. ஸோ இது ரிசிப்ட்டு, அதனால் இங்கே எழுதுகிறோம் டெபிட் சைடில் டூ டோர்னமெண்ட் ஃபண்டு ரிசிப்ட். டோர்னமெண்ட் ஃபண்டு ரிசிப்ட்ஸ் அமௌண்ட் எவ்வளோப்பா, 15,000. ஸோ 15,000. ஸோ லாஸ்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னா
க்ளோசிங் பேலன்சஸ் ஆஃப் கேஷ் இருக்குது. ஓகேவா, க்ளோசிங் பேலன்சஸ் ஆஃப் கேஷ் இருக்குது. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம், பை ஓப்பனிங் எப்படி மென்ஷன் பண்ணுவோம், டூ பேலன்ஸ் பி பை மென்ஷன் பண்ணுவோம். அப்போ ஓப்பனிங் எங்கே வருதுன்னா க்ளோசிங் எங்கே வரும், கிரெடிட் சைடில். ஸோ அப்போ கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ் சிவை டி என்ன பேலன்ஸு, கேஷ் பேலன்ஸ். கேஷ் பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, 5000 இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ அமௌண்ட் எவ்வளோ எழுதுறீங்க, 5000 மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு அந்த ஆன்சர் என்ன வேணும் அப்படின்னா பேங்க் பேலன்ஸ் தான் ஆன்சர் வேணும். ஓகேவா, ஸோ பேங்க் பேலன்ஸ் ஆன்சர் வேணுங்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கணும் எங்கே எக்ஸஸ் அமௌண்ட் இருக்குது அப்படின்னு. ஓகேவா, ஸோ எங்கே எக்ஸஸ் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா டெபிட் சைடில் தான் எக்ஸஸ் அமௌண்ட் இருக்குது. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் 25, 30,500, 1 lakh மேலே வந்துருச்சு. கிரெடிட் சைடில் அவ்வளோ இல்லை. ஸோ அப்போ டோட்டல் பண்ணுறீங்க. ஸோ டோட்டல் பண்ணால் எவ்வளோ வருது, 0, 0, 5, 0 and 10, 20, 0, remaining 2, 10, 12. Okay, 1,20,000. ஸோ இங்கே சேம் ஆன்சர் 1,20,000. ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ ரிசிப்ட்ஸ் அதிகமாக இருக்குது, ரிசிப்ட்ஸ் என்ன இருக்குது, எக்ஸஸாக இருக்குது. ரிசிப்ட்ஸ் அப்படிங்கிறது எக்ஸஸாக இருக்குது, பேமெண்ட்ஸ் வந்து அமௌண்ட் கம்மியாக இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ இந்த ரிசிப்ட்ஸ்லேருந்து பேமெண்ட்ஸை மைனஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ரிசிப்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, 1,20,000 இருக்குது. பேமெண்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா ரிசிப்ட்ஸ் 1,20,000. பேமெண்ட்ஸ் செக் பண்ணிடலாம். 0 and last 0, then 5, 10க்கு 0, remaining 1, 6, 13, 16, 18, 20, 25க்கு 5, remaining 2, 4, 5, 6, 65,000 minus 1,20,000 minus 65,000, 0, 5, then 5. அப்போ ஆன்சர் எவ்வளோப்பா, 55,000. ஸோ 55,000 என்ன பேலன்ஸ் அப்படின்னா பேங்க் பேலன்ஸ். ஓகே, பேங்க் பேலன்ஸ் இதான ஆன்சர். ஸோ பேலன்சிங் ஃபிகர். ஓகே, இல்லை ஷார்ட்டாக பி பை எஃப், 55,000. ஓகேவா, புரிஞ்சுடா, இதுங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் என்னென்னா நம்மளுக்கு பேமெண்ட்ஸ் அதிகமாக இருக்குன்னா இந்த பேங்க் பேலன்ஸ் ஆன்சர் வராது. அப்போ இங்கே எக்ஸஸ் அமௌண்ட் இருக்கும், இதை டோட்டல் பண்ணி இங்கே மைனஸ் இங்கே எழுதிட்டு தென் இங்கே மைனஸ் பண்ணோம்னா வரக்கூடிய ஆன்சர் என்னென்னா டு பேங்க் ஓவர் டிராஃப்ட். இந்த பேங்க் பேலன்ஸ் வராது, என்ன வந்துடும் அப்படின்னா ஓவர் டிராஃப்ட் வரும். ஓகேவா, புரிஞ்சா கான்செப்ட் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். சம்ம ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஏதாவது டவுட்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் சம் பேஜ் நம்பர் 71ல் ப்ராப்ளம் நம்பர் 1, 2, 3, ஓகே 4, 5 வரைக்கும் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ப்ராப்ளம் நம்பர் 1 and 2, 3 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுங்கப்பா. ஓகே, ஸோ 3 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க, ஓப்பனிங் டூ பேலன்ஸ் பி பைடின்னு வரும்போது ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் இங்கே வரும், ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸ் டெபிட் சைடில் வரும். சப்போஸ் உனக்கு ப்ராப்ளத்தில் பேங்க் ஓவர் டிராஃப்ட் கொடுக்குறாங்க, ஓப்பனிங் பேலன்ஸ் பேங்க் பேலன்ஸ் கொடுக்குறதுக்கு பதிலாக பேங்க் ஓவர் டிராஃப்ட் கொடுக்குறாங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணணும். எப்படி மென்ஷன் பண்ணணும், பை பேங்க் ஓவர் டிராஃப்ட், பேலன்ஸ் பி பை டி பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு மென்ஷன் பண்ணணும். பேமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுறீங்க. ஓகேவா, ஸோ மைண்டில் வச்சுக்கோ. அதே மாதிரி ஆன்சர் கண்டுபிடிக்கும் போதும் பேங்க் பேலன்ஸ் எக்ஸஸ், ரிசிப்ட்ஸ் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னா பேங்க் பேலன்ஸ் வரும். பேமெண்ட்ஸ் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஓவர் டிராஃப்டாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா, ஸோ ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போது மைண்டில் வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.